கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 நாட்களாக இஸ்ரேல் ஈரானிடையே கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம், ஒழிப்போம், உலக வரைபடத்தில் இல்லாதபடிக்கு செய்வோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றபடினாலும் அதற்காக அவர்கள் அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருப்பதாகவும் அணுகுண்டை தயாரித்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் தேசம் தன்னுடைய இரகசிய பாதுகாப்பு மூலமாக தெரிந்து கொண்டபடியினாலே அவர்கள் ஈரானின் முக்கிய தளபதிகளையும் அணு ஆயுதம் உருவாக்குவதற்கு மூளையாக இருக்கின்ற விஞ்ஞானிகளையும் கொண்டிருக்கிறது. மேலும் அணு ஆயுதம் இருப்பதாக, அணு ஆயுதம் தயாரிக்கப்படுகின்ற இடமாக கருதப்படுகின்ற இடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் சிலர் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது வருந்தத்தக்கது தான். ஆனால் இஸ்ரேல் தேசம் தன்னுடைய பாதுகாப்புக்காகவே இதை செய்து கொண்டிருக்கின்றது. ஈரான் ஒரு வேதாகம நாடுதான். வேதாகமத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அடுத்தபடியாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உலகத்தை அரசாண்டது. 127 நாடுகளை அரசாண்ட எஸ்தரின் கணவன் அகாஸ்வேரு, கோரேஸ் மன்னன், தரியு போன்ற பிரபலமான ராஜாக்கள் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்கள்தான். இந்த ஈரானிலிருந்து தான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உலகத்தை அரசாண்டது. எனவே அவர்கள், நாங்கள் உலகத்தை அரசாண்டவர்கள், நாங்கள் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள், இந்த இஸ்ரேல் தேசம் அன்று முதல் இன்று வரை ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், இவர்கள் எப்படி மேலோங்க முடியும், இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி தேவையில்லாமல் கங்கணம் கட்டிக்கொண்டு பகையை வளர்த்து கொண்டு அவர்கள் இஸ்ரவேலை அழிப்போம், ஒழிப்போம் என்று சூளுரைத்து கொண்டிருந்தபடியினாலே இஸ்ரேல் தேசம் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இஸ்ரேல் தேசம்தான் ஜெயிக்கும். அமெரிக்கா அதற்கு உதவியாக இருக்கிறது. காரணம், எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறபடி அமெரிக்கா அதற்கு உதவி செய்கிறது. அமெரிக்காவே உதவி செய்யாவிட்டாலும் ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். ஆனால் இந்த யுத்தத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவெனில், இது கடைசி காலத்திற்கான அறிகுறி. ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், குறிப்பாக சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நிர்விசாரத்தை விட்டு ஒழிந்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் உலக சமாதானத்திற்காகவும் எருசலேமின் பாதுகாப்பு சமாதானத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது நமது கடமை. கர்த்தர் தாமே